ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக கோவில் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம், ஏது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 5th மந்தான மே மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய மே 1 ஒரு சாதாரண நாள் கிடையாது. அன்றைக்கி முழு நிலவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியக்கூடிய நாள். அன்றைக்கி தான் சித்திரையுடைய 18 கிழமை வெள்ளிக்கிழமை. நிறைஞ்ச இந்த சுக்கர வெள்ளிக்கிழமை பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட அதிக சிறப்புடைய பௌர்ணமி என்று சொல்லலாம். இந்த பௌர்ணமியுடைய சிறப்புகளையும் பௌர்ணமி பலன்களையும் தான் இந்த வீடியோவில் மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். மகர ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான பௌர்ணமி பற்றிய பலன்களை முழுசாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு பௌர்ணமி பல சிறப்பு அம்சங்களை கொண்ட பௌர்ணமியாக சொல்லப்படுது. அதனால் பல சிறப்பு அம்சங்களை கொண்ட சித்ரா பௌர்ணமியை பற்றி முதல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல பௌர்ணமியுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்வதால் திருமணம் யோகம், குழந்தை பாக்கியம் இது ரெண்டுமே கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் அது மிகவும் விசேஷமானது. இந்த நாளை மிஸ்ஸும் பண்ணக்கூடாது. பௌர்ணமிகள்லேயே மிக சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக இந்த பௌர்ணமியானது இன்றளவும் பார்க்கப்படுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் தான் எமலோகத்தில் நம்ம புண்ணிய பாவ கணக்கை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சித்திரகுப்தனை வழிபட்டணும். அதோடு அவரை நினைத்து தான தர்மங்கள் செய்யணும். அவருடைய அருள் நம்ம பெற்றாவே நீண்ட ஆயுள் பெற முடியும். இந்த சித்ரா பௌர்ணமி இந்த மாதிரி பல சிறப்பம்சங்களை உள்ளடக்கியதாக இன்றளவும் திகழ்கிறது. இப்பேற்பட்ட இந்த சித்திரை மாத பௌர்ணமி தினத்தில் அம்பாள் திருவுருவ சிலை இல்லை படம் இருந்தால் எதுவாக இருந்தாலும் அதுக்கு மலர் மாலையை அணிவித்து வஸ்திரம் ஆபரணங்கள் அணிவித்து வழிபாடு செய்யணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அம்பாளுக்கு மஞ்சள் கலந்த பானகம் வைக்கணும். மஞ்சள் கலந்த சாதம் படைக்கணும். கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் சேர்த்து தாம்பூலம் அடங்கிய நெய்வேத்தியத்தெல்லாம் வைக்கணும். அதெல்லாம் அம்பாளுக்கு இந்த நாளில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்கள் ராசிக்கு திருமண யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதோடு சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தோடு கூடிய சித்ரா பௌர்ணமி வந்தால் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி 2026 மே 1 அன்னைக்கு வர இருக்கு. கரெக்டாக அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சாதாரண நாள் வந்தாவே சிறப்பு, இதில் வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. இந்த சிறப்பான நாளில் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட உங்கள் ராசிக்காரங்க பர்டிகுலராக ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டும். நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் எது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்காரங்க எத்தனையோ பிரச்சனைகள் தீர வேண்டும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீர வேண்டும் என எத்தனையோ கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்திருப்பீங்க. இருந்தும் பெரிதாக பலன் எதுவும் கிடைத்திருக்காது. இப்படி பரிகாரம் செய்வதோடு நம்மளுடைய ராசிக்கேற்ற கோவில் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு முறை வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அப்படி உங்கள் ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம், முன்னேற்றம் ஏற்படுங்கிறத தான் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையில் மாற்றம், ஏற்றம் ஏற்பட வேண்டும் என நினைக்காதவங்க நீங்கள் இருக்கவே முடியாது. ஆனால் பலருக்கும் உங்களுக்கு எவ்வளோ முயற்சி செய்து கடுமையாக உழைத்தாலும் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் சென்று கொண்டிருக்கும். மாற்றம் என்பது, முன்னேற்றம் என்பது ஏற்படாமல் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ, நம்ம முன்னேறவே முடியாதோ, கடைசி வரை நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்க வேண்டுமோ என கலங்கக்கூடிய உங்கள் ராசிக்கு இந்த கோவிலுக்கு இந்த பௌர்ணமியில் சென்று வந்தால் மாற்றம் என்பது நிச்சயம் ஏற்படும். அதனால் இந்த கோவிலுக்கு போகாமல் இருக்காதீங்க. ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிரகம், தெய்வம் நன்மை தருவதாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஏதாவது ஒரு கிரகம் பகை கிரகமாக இருக்கும். இந்த பகை கிரகங்களும் பாவ கிரகங்களும் முக்கியமான கட்டங்களில் இருந்தால் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் அதனால் தடைப்படும். ஆனால் இந்த பகை கிரகங்களை வலிமை இழக்க செய்யக்கூடிய தெய்வங்கள் அருள்பளிக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் நன்மைகள் நடக்கும். அதனால் இந்த கோவில்களுக்கு கண்டிப்பாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு போக வேண்டும். ஸோ இந்த கோவில்களுக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பௌர்ணமியில் செல்லலாம். ஆனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்யறதுக்கு மறக்கக்கூடாது.
மனதார வழிபட்டு வரணும். குறைந்தபட்சம் கோவிலில் 1 மணி நேரமாவது இருந்து விட்டு வரணும். அப்போ தான் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதையும் முன்னேற்றத்திற்கான வழிகள் ஏற்படுவதையும் காண முடியும். சரி, இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொன்னமே, இப்போ எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்க, நீங்கள் போக வேண்டிய கோவில் என்னென்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் தேத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய ராஜகாளி அம்மன் கோவிலுக்கு தாங்க போக வேண்டும். இந்த அம்மன் கோவிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து 1 மணி நேரம் கோவிலில் இருந்தீங்கன்னா வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஒருவேளை இந்த கோவிலுக்கு உங்களால் போக முடியாட்டியும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில் இருந்தால் அங்கே போங்க. அங்கே போய் இந்த நாளில் வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் நீங்கள் அடுத்ததுக்கு இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு கண்டிப்பாக உருவாகும். ஸோ இந்த ஸ்பெஷலான நாளில் பண்ண வேண்டியது இந்த ஸ்பெஷலான விஷயந்தான். இப்போ தான் உங்களுக்கான இந்த சிறப்பு பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது சித்திர பௌர்ணமியுடைய பலன்களை பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்க, உங்களுக்கான பௌர்ணமி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி மேச ராசிக்குள் சூரியன் நுழையக்கூடிய மாதமே சித்திர மாதமாகும். சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதம் ஒரு பயங்கரமான மாதமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இந்த மாதத்தை சைத்ரா என்றும் சைத்திர விசேஷம் என்றும் போற்றப்படும். சித்திரையுடைய முதல் தேதியில் இன்றளவும் ஸ்ரீரங்கத்தில் பஞ்சாங்க படிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும். அதோடு மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்கள், பல அவதாரங்கள் இடம் கொடுக்கக்கூடிய பெருமை சித்திரைக்கு உள்ளது. சைத்திர சுக்ல பஞ்சமியில் மீன் வடிவில் அவதாரம் எடுத்து பிரயலத்திலிருந்து உலகை மீட்டார். அப்புறம் உயிர்கள் மீண்டும் தோன்ற வழியை செய்தார் பகவான். அப்புறம் மற்ற அவதாரம் நிகழ்ந்தது சித்திரையில் தான் என்று சொல்லப்படுது. நவம திதியில் ஸ்ரீ ராமபிரானாக அவதாரம் எடுத்து மக்களை காத்தார் பகவான் விஷ்ணு. திருமாலின் நரசிம்ம அவதாரம், பரசுராமர் அவதாரம் நிகழ்ந்தது இந்த மாதத்தில் தான். அதோடு ஆதிசங்கரர் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்ததும் இந்த நன்னாளில் தான். இதே போல் இந்த சித்திர மாத சித்திர நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்க பலகையில் சித்திரம் ஒன்றின வரைய அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினாராம். அப்புறம் சித்திர மாதத்தில் வளர்பிறை காலத்தில் 3வது பிறை தோன்றக்கூடிய நாள் அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுது. இந்த நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவியும் என்ற ஐதீகம் இருக்குது. அதோடு திருக்கோவில்களுடைய விழாக்கள் மிகவும் கோலாகலமாக நடைபெறக்கூடிய மாதமும் சித்திரை தான். மதுரை மாநகரில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சித்திர திருவிழாவும் அழகர் கோவில் கள்ளழகர் வைகல் எழுந்தருளுடைய வைபவமும் சித்திர மாதமே நிகழ்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகள் இந்த சித்திர மாதத்துக்கு இருக்குது. அதில் ஹைலைட்டாக வருவது சித்ரா பௌர்ணமி. அந்த பௌர்ணமியுடைய பலன்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பௌர்ணமி பலன்களை வாங்க பார்ப்பீங்க. இந்த பௌர்ணமியில் சூரியன் 4வது இடத்துல இருக்கிறார். இதனால் புதிதாக வீடு கட்டக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அந்த எண்ணம் நிறைவேறும். அதோடு வண்டி வாகன யோகமும் உண்டாகும். ஸோ வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம். செவ்வாய் 12வது இடத்துல இருக்கிறார். அது செலவுகள் அதிகரிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் மே 19ஆம் தேதிக்கு பின்னர் மனதில் அதிகமான கோபம் ஏற்படும். அப்போ அந்த கோபம் அதிகமாக ஏற்படுத்தாமல் இருக்க நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி கொள்வது அவசியம். புதன் 3வது இடத்துல இருக்கிறார். இது வேலை செய்யக்கூடிய அலுவலகத்திலிருந்து நல்ல தகவல்களை கிடைக்க செய்யும். அதுவும் இந்த மே 26ஆம் தேதிக்கு பின்னர் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். அப்போ குரு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 10வது இடத்துல இருக்கிறார். அதனால் செயல்கள் உங்களுக்கு சிறப்படையும். வியாபாரம் கூட உங்களுக்கு விருத்தியாகும். இந்த மாதிரி பல மாற்றங்கள் ஏற்படும். சுக்கிரன்லாம் 4வது இடத்துல இருக்கிறார். இது வீட்டுக்கு அழகு சாதன பொருட்கள் வாங்குவதற்கு வழிவகைகளை செய்யும். அப்புறம் இந்த மே 6ஆம் தேதிக்கு பின்னர் குடும்பத்தினோடு உல்லாச பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல இருக்கிறார். அது வெளிநாடு செல்லக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க செய்யும். தொழிலில் கூட முதலீடுகள் அதிகரிக்கும். ராகு உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல இருக்கிறார். இது உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். கேது உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறார். இது சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும். அதனால் தடுமாற்றம் உண்டாகாமல் இருக்க நீங்கள் உங்களை நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் தாங்க பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ சிறப்பு மிக்க இந்த சித்ரா பௌர்ணமி பலன்களை உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.